வணக்கம் அவர்களே. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் இரணைமடு சந்தியில் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விவசாய திணைக்கள ஊழியர்கள்ட ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஏறதான 11 வருடங்களாக வேலை செய்யும் இந்த ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் கிடைக்கலங்கிறது தான் இந்த போராட்டத்துக்குரிய பிரதான காரணமாக அமைகிறது. இன்றைக்கு இந்த போராட்டத்தில் என்னென்ன விஷயம் நடக்குது, இந்த ஊழியர்கள் என்ன இது தொடர்பாக சொல்றாங்கன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். விவசாய திணைக்களம் பிராந்திய விவசாய ஆராய்ச்சி போராட்டக்காரர்கள் சில பதாதைகளை ஏந்திய வண்ணம் இருக்கிறாங்க. வேண்டும் வேண்டும் நியமனம் வேண்டும், அரசு கண்ணோக்கி பாரும், பிழையிலும் நாங்கள் வெயிலிலும் நாங்கள், வேண்டும் வேண்டும் நியமனம் வேண்டும், குறைந்த சம்பளம் கூடிய வேலை, அரசே கண்ணோக்கி பாருங்கள். 11 வருடங்களாக அரசு நியமனத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு குறைந்த வருமானம், கடின உழைப்பு, 3 வேலை, உணவு நியமனம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நியமனம் வேண்டும், 11 வருடங்கள் நியமனமற்ற உறக்கம் வேண்டும், எனது கனவு நிரந்தர நியமனம், நிரந்தர வேலை, 180 நாள் தர வேண்டிய நியமனம் 2500 நாட்கள் கடந்து விட்டன. 11 வருடங்களாக அரசு நியமனத்திலிருந்து புறக்கணிக்கப்படும் விவசாயிகள் திணைக்கள ஒப்பந்தம் 1,00,000 பேருக்கு எங்களுக்கு கெக்கரி. ஆமாம், வித்தியாசமாக இருக்குது. குறைந்த சம்பளம் கூடிய வேலை, அரசியல் நியமனம் வேண்டும், குறைந்த வருமானம், அரை வயிற்று சாப்பாடு, குறைந்த வருமானம், நமது குழந்தைகளின் கல்வி பாதிப்பு நியமனம் வேண்டும், குறைந்த வருமானம், அரை வயிற்று சாப்பாடு நியமனம் வேண்டும். ஓகே, போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஓகே, போராட்டக்காரர்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறைந்த வருமானம், கடின உழைப்பு, 180 நாளில் தர வேண்டிய நியமனம், 2500 நாட்கள் கடந்து விட்டது. 2500 நாட்களை வேலை செய்கிறாங்க நியமனம் இல்லாமல். என்னுடைய பெயர் மனோராஜ். இந்த மீடியா சந்திப்பானது இந்த திணைக்களத்துக்கு எதிராகவோ இல்லை இங்கே வேலை இங்கே உத்தியோகத்திற்கு எதிராகவோ இந்த பத்திரிகை ஏற்பாடு செய்யவில்லை. நீண்ட காலமாக 11 வருட காலமாக நாங்கள் ஒரு ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம். நிரந்தர நியமனம் இல்லாமல் எங்களோட நிரந்தர நியமனம் ஒரு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. முன்னைய ஆட்சி காலத்திலே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் விவரங்களை எடுத்தார்கள். ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு இன்றைக்கு 11 வருடங்கள் கடந்து விட்டன. மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம். பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த 1,500 1,800 சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 5 வருடத்துக்கு ஒருக்கா அந்த 180 நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த சர்க்குலரின் படி. இப்பொழுது 11 வருடங்கள் ஆகியும் அந்த சர்க்குலர் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம். இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்தில் கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் விடுக்கிறோம். அது பட்சமில்லாமல் 180 நாள் அடிப்படையிலே 5 நாள் 7 நாள் 8 நாள் என்று விடுபட்டவர்கள் கூடி இன்றும் 11 வருடமாக இந்த நியமனத்துக்கு இன்னும் காத்திருக்கிறார்கள். அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதனால் அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள். நாங்களும் நிற்பமா வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நின்று விட்டால் ஒருவேளை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோன்னு தெரியல. மழை பெய்து கொண்டிருந்தாலும் அடைமழை காலங்களிலும் நாங்கள் இங்கே வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம். அப்போ எங்களுக்கு ஒரு விழுப்புண் அடைந்தாவோ இல்லாட்டி நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு அந்த கொடுப்பனவும் இல்லை. அப்போ இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு 11 வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம். இங்கே அடிமட்ட வேலையிலிருந்து ஒப்பீஸ் வேலை செய்யக்கூடிய அவ்வளவு திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள். வடமாநிலத்திலும் இருக்கிறார்கள், நாடளாவிய ரீதியிலே இருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் போயிடாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே ஒரு லேபராக ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம். நாடக ரீதியில் ஒரு 1,500 பேர் இப்போ நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. விவசாய திணைக்கள விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் 30,000 வெற்றிடத்துக்குள்ள இப்போ அரச தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார். 30,000 அரச நியமனங்களை நாங்கள் வழங்க போகிறோம் என்று சொல்லி இப்போ நேற்றைய தினத்தில் கூடிய அமைச்சரவை முடிவில் 15,073 அரச நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு.
முந்தின நாள் 24ஆம் தேதி சுகாதார அமைச்சர் தாதியர், அதாவது சுகாதாரத்துறையில வந்து 3447 அரசு நியமனத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மிஞ்சி இருக்க போகிறது இன்னொரு 10,000 வெற்றிடம் தான். அதுக்குள்ளே இந்த 1500 விவசாய ஊழியர்களை இணைத்து கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை விடுக்கிறேன். இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை. அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம். இதுக்கு முன்னதாக போயிருந்தோம். நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை வந்து இந்த விவசாய ஊழிய திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்றுறதை வந்து இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களை கவனத்தில் கொண்டு இந்த 30,000 வெற்றிடத்தில் எங்களையும் உள்வாங்குங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் கொழும்பிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே பேராதனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வெற்றிடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. குறுகிய தொழிலாளர்களை வச்சு கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே வந்து வெற்றிடம் வந்து இப்போ ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். 25 பேருக்கு மேலே இங்கே எங்களோட திணைக்களத்தில் ஓய்வு பெற்று சென்றுட்டாங்க. அப்போ அந்த காடர் என்று சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே இந்த 25 காடரை அவங்க உள்வாங்கி இருந்தாலே இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை. அப்படியே வச்சு இது அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போறீங்களா, இல்லை இப்படியே கடத்தி எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய வாழ்க்கை செலவு இப்போ நடக்கிறதான எங்களோட நிலையில வந்து மிக கஷ்ட நிலையில தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களை சாதாரண நிலையில கூட நாங்கள் இல்லை. இப்போ ஏன்னா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு, கரண்ட் பில், வீட்டு சாமான் இதில் வாங்குறது எங்களுக்கு காணாது. அதை விட நாங்கள் இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த நிறுவனத்துக்கு, இந்த திணைக்களத்துக்கு நாங்கள் திரும்பி கொண்டு வரோம். அந்த இங்கே கொடுக்குறதான சம்பளத்தை உணவாக நாங்கள் கொண்டு வரோம், 2 நேர சாப்பாடு கொண்டு வரோம். அப்போ இந்த 35,000 சம்பளத்தில் 11 வருடமாக இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு இந்த 35,000 இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த 35,000 வழங்கியிருக்கு. 20,000 பிறகு 25க்கு வந்து 30க்கு வந்து இப்போ நாங்கள் 35 வந்துருக்கு. எங்களுக்கு 50,000 60,000 கிடைக்கும்ன்றது அளவில் நாங்கள் நினைக்கல. இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியே எங்களை வச்சு கடத்தக்கூடாது. இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வெற்றிடமாக வச்சிருக்கிற ஆக்களை வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் வந்து பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அராஜக வழியிலையோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கி கொள்ளும் ஒரு தொழிலாளர்களுடைய வழியை இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி வேணை அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல் இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட நிலைமைகளை வந்து ஒரு தொழிலாளியின் ரீதியில் நீங்கள் அரசாங்க ரீதியில் இந்த மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை. எங்களுடைய பிரச்சனையை வந்து அகிம்சை வழியில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். எங்களோட 11 வருட வழியை நாங்கள் மீடியா மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கோம். வந்து இந்த நியமனம் வழங்கல 13 நாள் காணாது. அந்த 13 நாள் காணாததால நான் இந்த 11 வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ராணுவ அரசாங்கமே எங்களை புறக்கணிக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. 2019ஆம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு தடவை எங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள். ஆனால் தெரியல. நாங்களும் குழந்தைகளோட சரியாக கஷ்டப்படுறோம். பள்ளிக்கூட செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்து மத்தியில் போய் கொண்டிருக்குது. எங்களுக்கு வந்து எங்களையும் இந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் மேன்மைப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். 12 வருஷத்துக்கு குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம். எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள், அனுரா திசாநாயக்க அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம். அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும், அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக நாங்கள்
3500 நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம். பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம். எங்களையும் நிரந்தர நியமனமாக்குங்கள். நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். இதில் இருந்து கடக்கும் பட்சத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். காலிங்கம் மனதீஸ்வரன். நான் திண்ணவேலி விவசாய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கிறோம். எமது விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுக்கு நிரந்தர நியமனங்கள் 11 வருட காலமாக கிடைக்கப்படவில்லை. விவசாய ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலியில் பணிவு நடக்க செயற்திட்டங்கள் அனைத்துமே ஒப்பந்த தொழிலாளராகிய நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர் எங்கள் மூலம்தான் எந்த ஒரு செயற்திட்டங்களும் அனுப்பப்படுகின்றது. எங்களுக்கான நியமனத்தை பெற்று தருவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்துள்ளோம். நான் இப்போ 9 வருடமாக வேலை செய்கிறேன். 2017ஆம் ஆண்டு வந்து நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் ஒப்பந்த தொழிலாளியாக தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நியமனம் இல்லை. நாங்கள் சரியாக வறுமை கோட்டில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற எல்லாம் சரியான ஒரு சவாலாக தான் இருக்குது எங்களுக்கு. அடுத்தது இப்போ எங்களுக்கு ஒரு லீவுகள் இல்லை. இப்போ நாங்களாம் ஒரு குழந்தை கிடச்சிருந்தா கூடி அந்த 3 மாதத்துக்குரிய கொடுப்பனவே எதுக்குமே இல்லை. ஏன்னா அப்படியான ஒரு அந்த 3 மாத காலமும் எங்களுக்கு ஒரு சலுகை இருக்குமா இருந்தால் ஒரு அரை நாள் சம்பளம் கூடி எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கே சைன் வச்சா மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம். மற்றபடி எங்களுக்கு அந்த ஒரு சலுகை கூடி இங்கே இல்லை. அடுத்து நான் இல்லை, இங்கே இருக்கிற மற்ற சகோதரிகளே கூடி அப்படி ஒரு காரியம் இல்லை. இப்போ எங்களோட இன்னொரு அக்கா கூடி குழந்தை கிடைக்க இருக்கிற. ஆனால் அவள் அந்த டைம் வரைக்குள்ள அவள் அந்த 3 மாதங்களும் என்ன செய்யணும்னா வீட்டில் நிற்கணும். எங்களுக்கு மாத வருமானம் ஒரு நாளைக்கு 1400. இந்த ஒரு மாதம்தான் 37,000 ரூபாய் வருது. அதுக்கும் 20 நாள் வேலை தான் செய்யணும் கட்டாயம். 20 நாள். நான் திருமுருகண்டி வசந்த நகர்லேருந்து வரேன். இங்கே வேலை செய்கிறேன். சாப்பாட்டு செலவு சாப்பாடு கொண்டு வரணும். நாங்கள் கூடிய பாகம் எங்களால் சாப்பாடு கொண்டு வரல. ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கே 2 நேரம் சாப்பாடு கொடுத்து விடணும். இப்போ நாங்கள் எங்களோட வயிற்றை கொஞ்சம் குறைச்சி தான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் பட்டினி கிடந்து கூடி நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். என்ன காரணம்னா எங்களுக்கு அந்தளத்துக்கு எங்களுடைய வருமானம் காணாது. நாங்கள் வடிவா இங்கே கொண்டு சாப்பிட்டு வேலை செய்கிறக்குரிய எங்களுக்கு அந்த வருமானம் காணாது. எங்களோட பிள்ளைகள் பட்டினி கிடக்கக்கூடாது. எங்களோட வயிற்றுல நாங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடை வச்சுக்கொண்டா எங்களோட பிள்ளைகளை ஒரு நேரம் சாப்பாட்டுன்ற வழியில தான் நாங்கள். ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு வழி இருக்கு. ஏன்னா எங்களை உண்மையாகவே எங்களுக்கு நியமனம் தெரியல. நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எல்லாருமே எண்டைய கூடி நாங்கள் ஒன்று கூடின நோக்கம் எல்லாருக்கும் வழி இருக்கு. இந்த எங்களோட வழியை அரசாங்கம் ஒரு மேலான கவனத்துக்கு கொண்டு போகணும்ன்றதான் எங்களுடைய ஒரு ஆதங்கமும் எங்களுடைய ஒரு கோரிக்கையுமா இருக்குன்றது. வணக்கம். வணக்கம். நாங்கள் 2 மாடு விவசாய திணைக்களத்திலே வேலை செய்கிறோம். ஒப்பந்த தொழில். நாங்கள் அக்ரேன். உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? எங்களுக்கு 1500 ரூபா சம்பளம். 1500 ரூபா சம்பளம் அப்படிங்கும்போது மாதம் எவ்வளவு வருமானம் எடுக்கும்? மாதங்களுக்கு 20 நாள் தான் நாங்கள் கடமையை புரிய வேண்டிய. எங்களுக்கு 20 நாள் தான் வேலை தெரிவார்களாம். 20 மாத வருமானம் எங்களுக்கு 30-32 இதுவும் கூட எங்கள் வாழ்க்கை செலவுக்கு போதுமானதாக இல்லை. இன்றைய கோரிக்கை நாங்கள் 11 ஆண்டு காலமாக இந்த விவசாய திணைக்களத்திலே ஒப்பந்த தொழிலாளியாக நாங்கள் நியமிக்கப்பட்டு 180 நாள் அடிப்படையிலே எங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்து நாங்கள் உள்வாங்கப்பட்டோம். தராத என்னென்று தகுதி அடிப்படையில் அப்படி என்று இல்லை. நாங்கள் லேபர் கேட்டகரியிலே உள்வாங்கப்பட்டு தோட்ட தொழிலாளியாக நியமிக்கப்பட்டு 180 நாளிலே நிரந்தர நியமனம் வழங்குவதாக எங்களுக்கு நாங்கள் உள்வாங்கப்பட்டு இதுவரை எங்களுக்கு எந்த விதமான
ஒரு முடிவுகளும் எட்டப்படாத காரணத்தினால் நாங்கள் இதை மேல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும் முகமாக நாங்கள் அதை தெரியப்படுத்துகின்றோம். இன்றைய நாளிலே எங்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்கி ஒரு சரியான ஒரு சம்பளத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய குடும்ப தேவைகளை, படிப்பு தேவைகளை, பொருளாதார பிரச்சனைகளில், பெட்ரோல் செலவு, போக்குவரத்து, உணவு தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு எங்களுக்கு நிரந்தரமான வேலை ஒன்றை அது நிரந்தர வேலைக்குள் எங்களை உள்வாங்கும்படி, எங்களை நிரந்தர வேலைக்குள் எங்களை உட்படுத்தும்படி நாங்களோட அவர் பெரிய அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் தீபிகா நடராஜா. நான் கிளிநொச்சி பாரதிபுரத்திலிருந்து எவ்வளவு காலமா வேலை செய்றீங்க? நான் 11 வருஷமா வேலை செய்றேன். 2010 இன்னைக்கு போராட்டத்தில் நிற்கிறீங்க. சரி, இதுக்கு முன்னுக்கு நீங்கள் இப்படி நியமனம் கிடைக்கல ஏதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு சில சக நண்பர்கள் இங்கேருந்து கொழும்புல போய் அமைச்சரோட கதைச்சு போராட்டம் செய்தவை. எங்களால் அந்த நேரம் போக இல்லாமல் இருந்தேன். நான் ப்ரெக்னெண்டாக இருந்தபடியால் போக இல்லை. மற்ற நண்பர்கள் சேர்ந்து போய் ஏற்பாடும் செய்தவை. ஆனால் தாரம் என்று சொன்னதான் இது வரைக்கும் தந்தது இல்லை. அது சம்பந்தமாக எந்த ஒரு மீட்டிங், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கதைச்சதும் இல்லை. இது வரைக்கும் விவசாய திணைக்கள சம்பந்தமான ஒப்பந்த ஊழியர்களை பற்றி எந்த வித கருத்தும் இது வரைக்கும் ஒருவரும் கதைச்சது இல்லை. நான் 11 வருடமா இங்கே வேலை செய்கிறேன். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். எங்களுக்கு மாதம் 20 நாள் தொடர்ந்து வேலைக்கு வர என்னால் கஷ்டம். அவசர தேவை, குழந்தை இருந்த பள்ளிக்கூடம் மீட்டிங், பிள்ளைங்க மருத்துவ செலவு, மருத்துவ பள்ளிக்கூட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு, இவ்வாறான தேவையில நான் கற்றுக்கணும். சிலவெல்லாம் 18 நாள் வேலைக்கு வந்தால் தான் எனக்கு சம்பளம். நான் 2 நாள் 3 நாள் சம்பளம் வரையிலேன்னா அந்த சம்பளத்தை பிரித்து 30,000 சம்பளமாக இருந்தால் எத்தனை நாள் நான் வரையிலையோ அத்தனை நாளை பிரித்து தான் எனக்கு சம்பளம் தரவே. அது சில வருடத்தில் எனக்கு அது காணாமல் இருக்கிறது. என்னுடைய மனுஷன் ஒரு நிரந்தர நியமனம் வேலையாலும் இல்லை, ஒரு கூலி தொழிலாளி. 2 வீட்டு உழைப்பையும் நாங்கள் எப்படி எடுத்து உழைச்சாலும் எங்களோட குடும்ப சீக்கியத்தை கொண்டு செல்றதுக்காக, குடும்ப சீக்கியத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இந்த சம்பளம் போதாமல் இருக்குது. அதனால தான் நாங்கள் இப்போ அமைதி வழியான ஒரு போராட்டத்தில் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு கட்டாயம் ஒரு நியமனம் தந்தால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குமாட்டு நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொள்கிறோம். 2016ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் இரண்டமடு விவசாய ஆராய்ச்சி நிலையத்துக்கு வேலைக்கு வந்த நான் வீட்டு கஷ்டத்தின் காரணமாக வேலைக்கு வந்த நான் இன்று வரைக்கும் நியமனம் கிடைக்கவில்லை. இப்போ திருமணமாகி 1.5 வருடம் குழந்தை இருக்குது, ஒரு சின்ன குழந்தை. யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து வேலை செய்கிறது 20 நாள் செய்தால் தான் 20,000 ரூபா. இப்போவும் 20 நாள் வேலை செய்யணும். 20 நாள் வேலை செய்தால் 33,000 சொச்சம் காசு வரும். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் 20 நாள் வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் குழந்தைகளோடு இருக்கிறபடியாக அடிக்கடி லீவு வேணும். எங்களுக்கு லீவ் ஒன்றும் ஒரு சலுகையும் இல்லை. குழந்தை பிறந்தாலும் எங்களோட 3 மாத லீவு தான், அதுக்கும் ஒரு சம்பளமும் இல்லை. வேலைக்கு வந்தால் தான் எங்களுக்கு சம்பளம், வேலைக்கு வராட்டிக்கு சம்பளம் இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கிற சம்பளம் வந்து உங்களோட குடும்ப தேவைக்கு காணுமா? இப்போ மாப்பட்டியல் விலையால் குழந்தை பிள்ளை இருக்கிறபடியாக மாப்பட்டி விலையால் காணாது. என்ன செய்கிறது, வர வேணுமென்றதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த அரசாங்கத்தால் நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் இன்றைக்கு அமைதியான வழியில் போராட்டம் செய்த நாங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த விவசாய திணைக்களத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இன்னைக்கு விவசாய திணைக்களத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி இன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தார்கள். இவருடைய கோரிக்கை கூடிய விரைவில் நிறைவு பெறணுங்கிறதால எங்களுடைய ஆசையும் கூட. ஓகே, தொடர்ந்து இந்த காணொலியின் அடுத்த பாகத்தை நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை.